சிவசேனாவிலிருந்து சிவசேனாவையே உடைத்து ஏக்நாத் ஷிண்டே கையில் சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை கொடுத்தார்களோ அதே போன்ற டூல் தான் இன்னைக்கு செங்கோட்டையன் கொண்டு வரப்பட்டிருக்கார். ரைட். ஸோ இன் நியர் ஃபியூச்சர் டெஃபினட்டாக ஏடிஎம்கே உடைக்கப்படும். 3 நாட்களுக்கு முன்பே நீங்கள் பாருங்கள், ஏடிஎம்கே பேசுறதுக்கு முன்னாடியே என்டிஏவுடைய கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போகிறது என்று அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களாக இருக்கட்டும், அல்ல தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், பேசும் பொருளாக எப்பவுமே பிஜேபி மாறல. அந்த வேலை யாத்திரையெல்லாம் பண்ணாரு. வாட் இம்பாக்ட் யூ saw nothing. தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற விஷயத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ட்ரோல். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஆன்டி இன்கம்பன்சி. 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல ஆட்சி மாற்றம் நிச்சயமாகவே நடக்கும். What are they doing? அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா போன்ற நபர்கள், they are the prominent face of தமிழ்நாடு பிஜேபி. சிக்னேச்சர் டிரைவ் நடக்குது. 3வது மொழிக்காகவா அல்ல ஹிந்திக்காகவா? What is Tamil Nadu is pride of being a Dravidian. சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டத்துல இருக்கிற மக்கள் வரைக்கும் தான் புரியும் இல்லையா? எல்லாருக்குமே அடிப்படையில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியோட நீங்க கொலாபரேட் செய்ய போறீர்களோ, கூட்டணி வச்சுக்க போறீங்களோ, அந்த அரசியல் கட்சி என்ன, அவர்களோட கொள்கை என்ன? வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சூழல்ல 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, இதுல கூட்டணிகள் எப்படி அமைய போகுது அப்படின்றத பத்தி விவாதிக்கிறதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு திரு ராகுல் அவர்கள். வணக்கம். ஸோ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல பர்டிகுலர்லி நேற்று இன்னைக்கு இந்த கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்காக இங்கிருந்து அங்கே போயிட்டு வந்துட்டும் இருக்காங்க. இதுக்கு நடுவில் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணின்னு சொல்லும்போது 2 விதமாக இங்கே விஷயம் நடக்குது. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரலாக விஜயோடைய கட்சி, அதற்கும் ஏடிஎம்கேவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவுடன் நடக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை இன் டெல்லி, பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்ல செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே டெல்லிக்கு சென்றது அவர்கள் ஆசைப்பட்டு போனார்களா, இல்லை ஆசை ஊட்டி அங்கே அழைக்கப்பட்டார்களா, இல்லை மிரட்டி வர வைத்தார்களா இந்த கேள்வி. டெஃபினட்டாக எடப்பாடி பழனிசாமி போனது மிரட்டலுக்கு பின்புதான். அதே மாதிரி செங்கோட்டையனும். அதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி, இது எல்லாமே இதில் வந்து வேலை பார்த்துருக்கு. ரைட். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவிலிருந்து சிவசேனாவையே உடைத்து ஏக்நாத் ஷிண்டே கையில் சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை கொடுத்தார்களோ அதே போன்ற டூல் தான் இன்னைக்கு செங்கோட்டையன் கொண்டு வரப்பட்டிருக்கார். ரைட். ஸோ இன் நியர் ஃபியூச்சர் டெஃபினட்டாக ஏடிஎம்கே உடைக்கப்படும். நீங்க எப்படி தீர்மானமா சொல்றீங்க? I'll tell you how. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 2023ஆம் ஆண்டே பிஜேபியோட கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த உடனே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து அண்ணாமலை பேசிய பல்வேறு ஸ்டேட்மெண்ட் ஆன் பிஜேபிஸ் ஏடிஎம்கேஸ் லீடர்ஷிப். அதுக்கப்புறம் நாங்கள் செத்தாலும் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது வெதர் இட் இஸ் ஜெயக்குமார் ஒரு எடப்பாடி ஆர் சோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இன்னைக்கு ஏன் திடீர்னு அங்கே போகிறாரு? யூனோ, அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் டெஃபினட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போயிருக்கு. ஈதர் யூ கம் அண்ட் யூனோ அலைன் வித் அஸ். ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்பே நீங்கள் பாருங்கள், ஏடிஎம்கே பேசுறதுக்கு முன்னாடியே என்டிஏவுடைய கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போகிறது என்று அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்டிஏல யார் யார்?
ம் ராம்தாஸ் இருந்தார், ம் ஏடிஎம்கே இருந்தது, அதுக்கப்புறம் சின்ன 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 பல்வேறு கட்சிகள் இருந்தது. பிரதானமான கட்சின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மட்டும்தான். ஏடிஎம்கே கடந்த 2 வருஷமா அண்ணாமலைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யூனோ ஒரு விதமான போராட்டம் தான் நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு திடீர் எதற்கு டெல்லிக்கு போனாருங்கிற கேள்வி. ரெண்டாவது, ஈவன் ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் சோர்சஸ் விதின் ஏடிஎம்கே, தே செட் we are not happy. ம் எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷாவை சந்திப்பதாக இருக்கட்டும், ம் அல்ல பிஜேபியுடன் கூட்டணி சேர்வதாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே எங்களுக்கு ம் உடன்பாடு இல்லைன்றாங்க. ஆமா, உடன்பாடு இல்லை. ஆ. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை himself doesn't want ம் any coalition with ADMK. அதுக்கான காரணம் இருக்கு. கடந்த 2-3 வருஷமாவே அண்ணாமலை had given a lot to BJP. ம் அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களாக இருக்கட்டும், அல்ல தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், பேசும் குரலா எப்பவுமே பிஜேபி மாறல. ம் சரி, அந்த வேலை யாத்திரையெல்லாம் பண்ணாரு. வாட் இம்பாக்ட்? ம் ம் யூ saw nothing. ம் தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற விஷயத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ட்ரோல் சப்ஜெக்டாக தான் தமிழிசை மாறினாரே ஒழிய she couldn't bring a larger change. பட் அண்ணாமலை had done that. ம் யூனோ அண்ணாமலையோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே தமிழ்நாடு மீடியா மட்டுமல்லாமல் நேஷ்னல் மீடியா வரை ஒழிச்சது ஒன்று. ரெண்டாவது, he had increased the vote share for BJP. ம் ஸோ எல்லாமே அண்ணாமலை செஞ்சுட்டு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல போய் எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்துட்டோம், நாளைக்கு வந்து ஒரு 2 சீட்டு வந்தால் கூட எடப்பாடியால் தான் வந்துச்சுங்கிற அந்த ஸ்டாம்ப் எனக்கு வேண்டாம்ங்கிற நோக்கத்தில் தான் அண்ணாமலை நிற்கிறாரு. பிகாஸ் he had put an effort. ம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும், ம் பிஜேபியுடன் கை கோர்த்தால் எந்த விதமான லாபமும் ஏடிஎம்கேக்கு கிடைக்காது. பிஜேபிக்கு கிடைக்கலாம், பட் ஏடிஎம்கேக்கு என்ன லாபம்? ம் பிஜேபியோட சேர்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னு ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் 2 மேஜர் ரீசன். ம் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலினுடைய வளர்ச்சி, பாப்புலாரிட்டி ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் வளர்ந்துருக்கு. கரெக்ட். சரியா? ம் யூ டேக் எனி ஸ்டேட், யூனோ எனி நியூஸ் பேப்பர் ஆர் யூனோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் வந்து எம்கே ஸ்டாலினை பார்த்து வந்திருக்கு. ம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே 2 பேருமே எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? ஆன் டிஎம்கே ம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சஸ், ம் பல ஊழல் நடக்குது, பெண்களுடைய செக்யூரிட்டி இஷ்யூ இங்கே இருக்கு, ம் டாஸ்மாக் உடைய இஷ்யூ இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இங்கே இருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. போத் ம் ஏடிஎம்கே as well as பிஜேபி. பிஜேபி. கரெக்ட். ம் அண்ட் இதுக்கு முன்னாடி, அதாவது கருணாநிதி காலகட்டமாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டமாக, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஆன்டி இன்கம்பன்சி. ம் ம் 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல ஆட்சி மாற்றம் நிச்சயமாகவே நடக்கும். ம் இப்போவும் அந்த மாதிரியான ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 5-6 குற்றச்சாட்டுகள், அந்த 5-6 குற்றச்சாட்டுகளை 2 விஷயம் ஓவர் பவர் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து லாங்குவேஜ், ம் ரைட்? மத்திய அரசாங்கம் புதிய கல்வி திட்டத்தில் ஏதோ ஒரு 3வது கல்வி மொழியை நீங்கள் கற்றுக்கணுங்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் வாட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் சேயிங். சரியா? நாங்கள் வந்து ஹிந்தி திணிக்கலை. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 2 மொழி கொள்கை எங்களுக்கு போதும், 3வது மொழி எங்களுக்கு தேவையில்லை. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு இன்ஃபியூஸ் ஹிந்தி ஆன் அஸ், ம் புஷ் ஹிந்தி ஆன் அஸ். ம் And we don't want. ம் When the central government is saying that எந்த மொழியை வேணாலும் நீங்கள் கற்றுக்கோங்கன்னு, பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க? ம் What are they doing? அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா போன்ற நபர்கள், they are the prominent face of தமிழ்நாடு பிஜேபி. சிக்னேச்சர் டிரைவ் நடக்குது. ம் 3வது மொழிக்காகவா அல்ல ஹிந்திக்காகவா? ம் You got my point? They are clearly pushing Hindi. ம் Where people of Tamil Nadu, they are happy with 2 language policy. They don't want Hindi. ம் Right? அந்த விஷயம் வந்து ரொம்பவே ஆழமா போய் சேர்ந்திருக்கு மக்கள் மனதில். ம் And it has been always a pride to be a Tamilian, and they, you know, அந்த விஷயத்தில் அவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில்
ஏடிஎம்கே பிஜேபியுடன் கை கோர்க்கும் போது நீங்களும் அந்த விஷயத்தை ஆதரிக்கிறீங்கிற ஒரு விஷயம் போய் சேருது மக்கள்கிட்ட. ஸோ தே வில் லூஸ் த ஓட். ரெண்டாவது டீலிமிட்டேஷன், ரைட்? டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் எம்கே ஸ்டாலினுடைய ஸ்டேச்சர் ஆல் டைம் ஹையா இன்னைக்கு மாறி நிற்கிது, ரைட்? அண்ட் ஆல் டைம் ஹைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா recently on 22nd of March he called for a all party meeting. Though being a opposition leader, எத்தனையோ மிரட்டல் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தால் கூட he always been on the opposition side, right? ஹேமந்த் பிஸ்வ சர்மா, அசம்ஸ் சீஃப் மினிஸ்டர், அவங்க மாதிரி போய் எல்லாம் மண்டி போட்டுட்டு நிக்கல. அஜித் பவார் மாதிரி போய் அங்க சேரல. he didn't, he fought for his cause. டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவின் சீஃப் மினிஸ்டர், கர்நாடகாவின் சீஃப் மினிஸ்டர், பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர், ஒரிசாவுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக்கன், he sent a voice note. Telangana's chief minister. So everybody collectively came on this issue. They said this is not justifiable. நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம், நாங்கள் இப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இந்தியாவுடைய ஜிடிபியில் மிகப்பெரிய பங்கை கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியினவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அமித்ஷாஜி சொல்லிட்டாரு ஆந்திராவுக்கு எந்த எம்பி சீட்டுமே குறையாது, தமிழ்நாட்டுக்கு குறையாது. பாஸ் குறையாது, ஃபைன். வாட் அபவுட் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்? யூஆர் நாட் டாக்கிங் அபவுட் இட், ரைட்? ஸோ நாளைக்கு டீலிமிட்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பிரகாரம் வந்துருச்சுன்னா கடந்த 50 ஆண்டுகளாக அது இந்திரா காந்தி எடுத்த முடிவாக இருக்கட்டும் அல்ல வாஜ்பாய் அவர்கள் எடுத்த முடிவாக இருக்கட்டும், 2026 50 ஆண்டுகள் முடிஞ்சிடும். வாட் தீஸ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங், another 25 years pause this delimitation, ரைட்? இப்போ நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்டிஃபைபிள். ஸோ ஒரு காலில் எல்லா சீஃப் மினிஸ்டருமே அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் எம்கே ஸ்டாலின் தே அட்டெண்டட் இன் சென்னை. த நெக்ஸ்ட் மீட்டிங் இஸ் இன் தெலங்கானா, ரைட்? பட் வேர் இட் ஸ்டார்டட் ஃப்ரம், இது அடுத்த ஒரு ஸ்டெப் அஹெட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் எம்கே ஸ்டாலின், ரைட்? ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆன்டிகம்பன்சி எதை உருவாக்க பார்த்தார்களோ, வேலை இல்லா திண்டாட்டம், பெண்களுடைய பாதுகாப்பு, ஃபைனான்சியல் ஃப்ராட்ஸ் நடக்கிறது, சரியான திட்டங்கள் கொண்டு வருவதில் இது போன்ற பல்வேறு எல்லாமே இன்னைக்கு மாயமாயிருச்சு, ரைட்? நவ் when you talk about Edapadi Palniswamy or Sengottayan, don't they know that if we collaborate with BJP we will lose our thing? They definitely know. ADMK உடைய internal party members committee they objected this. ஆனா இப்போ ADMK-க்கு வேற வாய்ப்பே கிடையாது. they don't have any other option. சார், இதுல வந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் போல வாய்ப்பு கூட நீங்க இழக்க போறீங்க, ரைட்? செங்கோட்டையனுக்கு தமிழகத்துல பிஜேபிக்கு ஸ்கோப்பே இருக்காதுன்னு நம்புறீங்களா நீங்க? சி, தமிழ்நாட்டுல பிஜேபிக்கான ஸ்கோப் இருந்திருக்கு, ரைட்? அந்த இடத்துல வந்து அண்ணாமலை டெஃபினட்டா தனிச்சையா ஒர்க் பண்ணியிருக்காரு. பிஜேபியோடைய கொள்கை, அதாவது ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபியோடைய ஐடியாலஜி என்ன? ஹிந்துத்வா ஐடியாலஜி. வாட் ஆர் தே அப்போசிங்? திராவிடம், right? Okay. They oppose Dravida model, right? What is Tamil Nadu is pride of being a Dravidian. சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டத்துல இருக்கிற மக்கள் வரைக்கும் தான் புரியும் இல்லையா? எல்லாருக்குமே அடிப்படையில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியோட நீங்க கொலாபரேட் செய்ய போறீர்களோ, கூட்டணி வச்சுக்க போறீங்களோ, அந்த அரசியல் கட்சி என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன? What does ADMK stands for? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கரெக்ட்? திராவிடம் என்கிற கொள்கை ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே ரெண்டு பேருக்குமே அந்த மதர். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் 100% கரெக்ட். ஆனா இதுல என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் நான் பாக்குறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே திராவிட கட்சியா இருந்தா கூட இங்க பிஜேபி வந்து எந்த கட்டத்துல வந்து ஓப்பனா வந்து நான் திராவிடத்தை எதிர்த்து நான் நிக்கிறேன்னு பேச போறது கிடையாது, நான் வந்து ஹிந்துத்துவாவை தான் இங்க திணிக்க போறேன்றத ஓப்பனா பேச போறது கிடையாது. ஓப்பனா பேசுற வரைக்கும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஸ்ட்ரைக் ஆக போறதே கிடையாது. Sir, they are openly trying to infuse two things. One is Hindutva policy. Second is Hindi as a language. இந்த விஷயம் வந்து மக்கள் மனதுல போய் சேர்ந்துருச்சு, லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கரெக்ட். நீங்க சொல்ற language delimitation is also going.
லாங்குவேஜ் ஒரு காலகட்டத்தில் வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயம் புரியாது. தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஆன்டி ஹிந்தி ஆன்டி ஹிந்தி ஆன்டி ஹிந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம். அண்ட் வி ஹேட் தமிழ் பீப்புள். நாங்கள் அங்கே போனால் ஹிந்தியில் என்னதான் இருந்தாலும் இதை வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷனாக தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு சென்ட்ரல் எலெக்ஷனாக பார்க்குற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக நான் பார்க்குறேன். இஃப் ஐ கம் டு யுவர் பாயிண்ட் தட் தே ஆர் seeing this election as just another state election na, I'm sorry, because இதுக்கு முன்னாடியும் பல முறை தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு. நேஷனல் மீடியாவுடைய அட்டென்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க தொடங்குச்சு நீங்க பாருங்க. 1 year before national media is talking about Tamil Nadu election. Okay. What change is happening in Tamil Nadu ground? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பாலிசியிலிருந்து டீலிமிட்டேஷன்லேருந்து கடந்த 2 மாசமா அனைத்து நேஷனல் மீடியாவும் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. 2-3 நாட்களுக்கு முன்பு சி வோட்டர்ஸுங்கிற ஒரு சர்வே கம்பெனி அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஹூ வில் பி தி நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதில் 27% பீப்புள் சே எம்கே ஸ்டாலின், வி வாண்ட் எம்கே ஸ்டாலின். 18% பீப்புள் சே விஜய். 10% people say Edappadi Palliswamy, and 9% people say that we want Annamalai. Right? Now, see the entire number. You know, ஒரு பக்கம் 27%, இன்னொரு பக்கம் 18, 10 and 9%. இந்த நம்பர் கேம் இருக்கு இல்லையா, 9% of Annamalai, 10% of Edappadi Palliswamy, if they do a Kutani, it becomes 18%. Correct. 19%, sorry. 10 plus 9, 19%. 19%, correct. அந்த பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா எடப்பாடி பழனிசாமி is trying to do another thing with Vijay, who had 18%. இது வந்து வரும்னு எங்கேயுமே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன். பட் எதற்காக இந்த கால்குலேஷன் வந்ததுங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் யார் சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு சர்வே இதற்காக எடுக்கப்பட்டது. இது 3 பேருடைய கோயிலேஷன் நடக்குதுன்னு நீங்க வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் தே ஆர் கோயிங் க்ளோஸ் டு 37%, வேர் டிஎம்கே இஸ் ஒன்லி 27%. அதை தாண்டி இருக்கக்கூடிய பல மற்ற கட்சிகள், வில் சீமான் பி வித் டிஎம்கே? Correct. Will Ramdas's political party will go with DMK? இல்ல, அவங்க ஏற்கனவே ADMK ஓட ஜாயின் பண்ற ஐடியால தான் இருக்காங்க. கரெக்ட்டா? So what is the statement of Amit Shah? The next government in Tamil Nadu will be of NDA. Now I'll tell you another lollipop which Nirmala Sitharaman had given to ADMK. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 3 தலைவர்கள் தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு அழைக்கப்பட்டார்கள். அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி and செங்கோட்டையன். அண்ணாமலை goes and meets Amit Shah as well as the rail minister. அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே அண்ணாமலை being a தமிழ்நாடு பிஜேபி ஸ்டேட் president is sitting with railway minister, and they both are talking about ராமேஸ்வரம் டு டெல்லி one single train. இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் டு டெல்லி ட்ரெயின் கிடையாதா? What kind of lollipop are you trying to give to Tamil Nadu people? One. தெரிஞ்ச விஷயம் தானே. ரெண்டாவது நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி, this is my sources, right? எடப்பாடி பழனிசாமி had told Mr. Amit Shah that this is possible if you remove Annamalai from the state presidentship, for which the answer reply from central BJP, you are not in the stage to negotiate with us. மிரட்டல்னு நான் சொன்னேன் இல்லையா, there is no space for negotiation. இன்னைக்கு காலையில் அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க, தலைமை என்ன சொல்லுதோ நாங்க கேட்டுக்கிறோம். I want good to happen for Tamil Nadu. So ரெண்டு பேரையுமே புரிய வச்சிருக்காங்க. You don't talk much, you don't talk much, right? Just in case எடப்பாடியோட நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, the second trump card is already ready on pipeline. Who is செங்கோட்டையன், right? செங்கோட்டையன் யாரை போய் சந்திச்சாரு? He didn't meet Amit Shah. He went and meet the finance minister Nirmala Sitharaman.
எதை பற்றி பேசினாங்க? பார்ட்டியோட ஈக்குவேஷனை பற்றி பேசியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசியிருக்காங்க. வாட் இஸ் யோர் ஹோல்ட் இன் ஏடிஎம்கே, ஹீ பீங் அ சீனியர் சீனியர் லீடர். எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்கலைனா அந்த டயத்தில் he was one of the prominent faces of ADMK. Correct? So இவருக்கு வந்து எப்பவுமே ஒரு நீண்ட நாள் ஆசை, கனவு, that I want to be the chief minister. இதே போன்ற ஆசை தான் யார்கிட்ட இருந்தது? ஷிண்டே மனசுல இருந்தது in Maharashtra. Right? So yes, of course. இன்னைக்கு டிஎம்கேவை உங்களால உடைக்க முடியாது சார். ஏடிஎம்கே இன்னைக்கு இல்லை, என்னைக்கே உடஞ்சு தான் கிடக்கு. தட் வாஸ் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ். ஓபிஎஸ் எங்க இருக்கிறன்னு யாருக்குமே தெரியாது. த என்டையர் கண்ட்ரோல் இஸ் வித் இபிஎஸ். பட் இபிஎஸ் உடைய கண்ட்ரோல் என்டையர் ஏடிஎம்கேட்ட இருக்குன்னா இல்லை. ஏன்னா இபிஎஸ் வாஸ் another senior leader like others, like செங்கோட்டையன் and தம்பி துரை, இந்த மாதிரி ஆட்கள் நிறைய சீனியர் லீடர்ஸில் அவரும் ஒருத்தர். பட் அவருக்கு வந்து சிஎம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த சிஎம் வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சுங்கிற கதை அது வேற. He had money, he spent money, he got that seat and he somehow managed this 5 years. Now central body of BJP, they have prepared Sengotayan on the parallel line. Just in case anything goes wrong, we will divide ADMK. ஏடிஎம்கே உடைச்சு நீங்கள் வெளியில் வாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டிகிட்டு வாங்க. பட் இது வந்து இப்போ நடக்காது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். ரைட்? அப்போது யூ வில் பி த சீஃப் மினிஸ்டர். ரைட்? ஆர் ஈவன் செங்கோட்டையன் வில் பி யூஸ்ட் ஆஸ் அ டூல். அண்ட் அவரை தாண்டி வேறு யாராச்சும் ஒரு டமி ஃபேஸ் தான். ஜஸ்ட் இன் கேஸ் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா there will be a dummy face like other states, what they have done in Madhya Pradesh, what they have done in Haryana, what they have done in Rajasthan. ஒரு டமி ஃபேஸ். அதே மாதிரி ஒரு டமி ஃபேஸ் தான் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிச்சிச்சுன்னா. people don't want that. Right? People don't want that. And டெஃபினட்டாக எம்கே ஸ்டாலின் எடுத்த ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், 2 விஷயம். ஒன்று வந்து லாங்குவேஜ், இன்னொன்று வந்து டீலிமிட்டேஷன். அண்ட் இது வந்து இன்னும் அதிகரிக்கும். ரைட்? எலெக்ஷன் வர 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சூடு பிடிக்கும். அண்ட் டெஃபினெட்லி பிஜேபி வில் கோ ஆன் பேக் ஃபுட். ஒன்று டீலிமிட்டேஷன் பிஃபோர் திஸ் எலெக்ஷன் அவங்க கொண்டுட்டு வர மாட்டாங்க. ரெண்டாவது டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வந்தே தீர்வாக அதிலிருந்து பின்னாடி போக மாட்டாங்க. பிகாஸ் they know they cannot do anything in southern India. Right? Delimitation வந்துருச்சுன்னா just by keeping 2 to 3 states, Uttar Pradesh, Rajasthan, Bihar and Madhya Pradesh, இந்த 4 மாநிலத்தில் ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா the entire country belongs to them மாதிரி தான். And definitely southern India will be neglected. Right? Okay. Definitely southern India will be neglected. And இந்த விஷயம் வந்து மக்களுக்கு மட்டும் புரியலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு பஞ்சாபோடைய சீஃப் மினிஸ்டர் ஓடி வர்றாரு. அதனால தான் ஒரிசாவின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் he says boss I am with you. இன்னைக்கு YSR காங்கிரஸ் they stand with delimitation. Telangana they stand with, Karnataka they stand. இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, எக்ஸெப்ட் தீஸ் 3-4 பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ், எவ்ரிபடி ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் கம் அப். பிகாஸ் டீலிமிட்டேஷன் வந்து அண்ட் அந்த புதிய நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வில் பி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அண்ட் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாமே அழிஞ்சிடும். Even if I'm not wrong, DMK, ADMK போன்ற பெரிய பெரிய கட்சிகள் கூட தன்னுடைய அடையாளத்தை இழந்துருவாங்க. It is a big threat to regional political parties. தமிழகத்துல என்டிஏ கூட்டணி வின் ஆச்சுன்னா இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கும். இது மற்ற மாநிலங்கள்ல இப்போ அதே மாதிரி ஏதாவது புஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அது மாதிரி எதுவும் நடந்துட்டு இருக்கா?
ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்குல்ல. we have set examples ready. Correct. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இப்போ எதுவும் இதே parallelsல எதுவும் நடக்குதா? இப்போதைக்கு தமிழ்நாட்டோட எலெக்ஷன் தான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பிஹார் எலெக்ஷன். பிஹார் எலெக்ஷன்ல நிதிஷ்குமார் இஸ் ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் கான். சரியா? நிதிஷ்குமாரால அங்க எதுவுமே யூனோ. அண்ட் செகண்ட்லி இன்னொரு விஷயத்தை பாருங்க, ஒரு காலகட்டத்தில் we were blaming EVM. Today we cannot even blame EVM. The entire political system, which is Election Commission of India, is working for one political party. சரியா? Supreme Court of India உடைய முடிவு என்ன? That there should be one Prime Minister, another opposition leader, மூணாவது வந்து Chief Justice of India. ரைட்? அதுதான் சந்திரசூரோடைய வேர்டிக்ட். ஆனால் அந்த இடத்துலயே அவர் ஒரு கிளாஸ் பண்ணிட்டு போயிட்டார். என்னன்னா, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு, நீங்க வேணா பார்லிமெண்ட்ல போய் இதை பாஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? இஃப் தட் லைன் வாஸ் நாட் ஆடட், இந்த சட்டம் வந்திருக்காது. ரைட்? சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்டை உடைக்கிறதுக்கு பார்லிமெண்ட்ல அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி வாஸ் இன் மெஜாரிட்டி. தேவர் it was very very easy for them to pass any policy, right? Any law அவங்க அப்படியே மாத்திட்டாங்க. Right? Now there are two people from ruling government. One is prime minister. Prime minister ஆல் தேர்வு செய்யப்பட்ட another minister which is Amit Shah. Third person is Rahul Gandhi. அவர் போனா என்ன, போகாட்டி இருந்தா என்ன? ரைட்? அங்க இருக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன் கமிஷனர்ஸ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எல்லாமே யாரால் தேர்வு செய்யப்பட்டதுன்னா பிஜேபியால் தேர்வு செய்யப்பட்டது. Who will they support? You take Supreme Court today. I'm sorry to say this, right? Whether our courts are working fine, right? டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டுல 15 கோடி ரூபாய்க்கு மேல பிடிபட்டிருக்கு. Delhi police didn't even file a complaint. Right? நீங்க வந்து லாலிபாப் தான் கொடுக்குறீங்க சார். Mr. Sanjeev Khanna says take action against him. They produced all the document, whatever it is, but the basic first copy, the first information, you know, the FIR copy எங்க, complaint எங்க? Right? சரி, அந்த இடத்துல பணம் கிடைச்சிச்சுன்னு நீங்க சொல்றீங்க, அந்த பணம் சீஸ் செய்யப்பட்டதா? இல்லை. வேர் இஸ் த எவிடன்ஸ்? நோபடி நோஸ். ஸோ நீதிபதி நீதிமன்றங்கள்லையே நீங்க பார்த்தீங்கன்னா சரியாக அங்கே நடக்கிறது இல்லை. ரைட்? சந்திரசூர்ல இருந்து சந்திரசூர் ஒரு காலகட்டத்தில் அப்படியே மக்களால் போற்றப்பட்ட ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். பட் ஐ வுட் சே ஹி வாஸ் த மோஸ்ட் ஃபெயிலியர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹேட் எவர் ஹேட். பிகாஸ் அவர் கையில் எவ்வளோ பெரிய பெரிய முடிவுகள் இருந்தது சார். உங்களுடைய இந்த நான் இப்போ கூறினபடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களுடைய இது அவர் கையில் இருந்துச்சு. ரைட்? அதுக்கப்புறம் பாண்ட், தேர்தல் அந்த பாண்ட் பத்திரங்கள் லாஸ்ட் மினிட்ல அதுக்கான வேர்டிக்ட் வருது. ஹி வாஸ் சப்போஸ் டு கிவ் தட் வேர்டிக்ட் இன் நவம்பர். ரைட்? when did he give? in January, Febல. அதுக்கப்புறம் ஒரு போராட்டம், இது வந்து இதோட டேட்டா வெளியில வரணுமா வரக்கூடாது, அது ஒரு மாசம் போச்சு. அடுத்த மாசம் எலெக்ஷன். பஸ் இதே வேர்டிக்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்திருந்தாருன்னா பிஜேபியால முண்டி இருக்க முடியாது. So who did he favored? கடைசி நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் மிஸ்டர் சந்திரசூர் were doing ஆர்த்தி. ரைட்? அவருடைய ட்ரீம்ல ஸ்வப்னத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து அதனால இந்த முடிவெல்லாம் எடுத்தார். You are sitting in a constitutional position. You cannot say எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, கனவு வந்துச்சு, கனவு தட்டுச்சு, அதுல அந்த மாதிரி வந்துச்சு, அதனால அந்த முடிவு எடுத்துட்டேன்னா you cannot say that. இல்ல, கரெக்ட் தான். So where is our judiciary today? Where is our election commission today? Where is our constitutional bodies today? Whether it is police, whether it is judiciary, whether it is election commission of India, whether there are bureaucrats, you know, media எங்க வேலை பார்க்குது? இன்னும் சின்ன சின்னமா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் ஃபில்டர் ஆகி வந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டா இன்னும் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டில் வரக்கூடிய மாற்றங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையோ தேவையில்லையோ பிஜேபிக்கு நிச்சயமா தேவை. ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 2026 எலெக்ஷன் என்டிஏ தப்பி தவறி வந்துருச்சுன்னா 31 எலெக்ஷன்ல
பிஜேபி வில் சிட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வந்து செம குரூஷியலான எலெக்ஷன், நாட் Definitely ஜஸ்ட் ஃபார் தீஸ் பார்ட்டிஸ், இட் இஸ் ஆல்சோ ஃபார் த பப்ளிக் அப்படின்னு சொல்ல. டெஃபினட்டாக எஸ். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்ல பண்ணதுக்கு தேங்க்யூ.